1 தீமோத்தேயு 2:1 எடுத்துக்கொள்கிறீங்களா? 1 தீமோத்தேயு 2:1 எடுத்துக்கொள்ளுங்க. கடந்த நாட்களில் வசனத்தை வைத்து என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டும், நிறைய பேருக்கு எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு தெரியாததுனால நிறைய குழப்பங்கள். வசனத்திலிருந்து உங்களுக்கு நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன காரியத்திற்கு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அதை அறிந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக. பாருங்கள், இந்த 1 தீமோத்தேயு 2 எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், அப்புறம் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும், அப்புறம் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி ஜெபிக்கணும்னு இயேசு சொன்னார். பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கணும், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும், நம்ம நிந்திக்கிறவங்க நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கணும். இப்படி 8 காரியங்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். இப்போ நிறைய உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும், யார் யாருக்கு ஜெபிக்கணும், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும். சரி, இப்போ இந்த 1 தீமோத்தேயு 2:1 பாருங்களேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி, பைபிளை திருப்பிட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் 286 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எழுதினா போதும்ல? யோசிங்க, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், விண்ணப்பங்கள் ஜெபங்கள் வேண்டுதல்கள் ஸ்தோத்திரங்கள், 4 காரியம் சொல்லப்படுகிறாரு. ஜெபத்தினுடைய 4 விதமான பரிமாணங்கள் இங்கே சொல்லப்படுகிற 4 வித அம்சங்கள். ஜெபத்தில் 4 விதமான அம்சங்கள் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தில் நீங்கள் என்னைக்கு அது கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் ஆரம்ப நாளில் கேள்வி கேட்டிருக்கேன். புதுசாக அதெல்லாம் வாசப்போது என்ன இது ஜெபிச்சா போன்னு சொன்னால் நம்ம விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் 4 காரியம் சொல்லியிருக்கிறது, அது என்னது அப்படிலாம் நான் யோசித்தது உண்டு. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், எபேசியர் 6:18 பாருங்கள், அங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்காரு. எபேசியர் 6 நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது அப்படி தான் கொஸ்டின் பண்ணணும், கேள்வி எழுப்பணும். அப்போ தான் நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாத்தையும் சாதாரணமாக நினைத்து கொள்ளுகிறோம். எபேசியர் 6:18 வாசித்தீங்கன்னா, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், பார்த்தீங்களா, வேண்டுதல், அப்புறம் விண்ணப்பத்தோடும் விண்ணப்பம், ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஜெபம், 3 காரியம் சொல்லப்படுதா? அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். இங்கே 3 சொல்லப்படுகிறது பாருங்கள், விண்ணப்பம் வேண்டுதல் ஜெபம். எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் போதாதா? ஏன் இந்த 4 காரியம் எழுதப்பட்டிருக்குன்னா, ஜெபத்தினுடைய 4 அம்சங்கள், 4 வித்தியாசமான காரியம் அதில் இருக்கிறது. இந்த 4க்கு வித்தியாசம் உண்டு. நம்ம அதை அறிந்து கொள்ளணும். விண்ணப்பங்கள் என்றால் சப்ளிகேஷன், ஜெபங்கள் என்று சொல்லும்போது ப்ரேயர், வேண்டுதல் என்று சொல்லும்போது இன்டர்செஷன், ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லும்போது தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைசிங். சரியா? இப்போ இந்த 4 காரியம் ஜெபத்தில் இணைந்திருக்கிறது. என்ன வித்தியாசங்கள்? நம்ம பைபிளில் இருந்து சில காரியத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கிறோம். அப்போது உங்களுடைய ஜெபத்தில் இந்த 4 அம்சங்களும் இருக்கணும். அது எப்படி இந்த ஜெபத்தில் நம்ம கொண்டு வர அனுதின ஜெபத்தில் ப்ராக்டிக்கலாக வசனத்தின்படி தியானிக்கலாம். முதல்ல இதை பற்றி அறிந்து கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-4 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் எடுங்க, 340 பக்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-4 வசனங்கள் பாருங்கள். அங்கே பின்பகுதியில் பாருங்கள். சரி, நான் அந்த 2 வசனத்தையும் வாசிக்கிறேன். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, தூப வர்க்கம் ஜெபங்களோடு, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு உள்ள தூப வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அப்போ என்ன வாசிக்கிற அறிந்து கொள்கிறோன்னா, நம்முடைய ஜெபங்கள் ஒரு தூப வர்க்கமாக தேவனுக்கு முன்பாக எழும்புகிறது. அப்படியே ஒரு புகை தூபவர்க்கு அப்படி எழும்புற மாதிரி நம்முடைய ஜெபங்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்கு முன்பாக தூபமாய், அதனால தான் ஜெப தூபம் என்று சொல்லலாம், தூபமாய் கர்த்தருக்கு முன்பாக எழும்புகிறாரு. இன்னும் 5:8 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 பாருங்கள். 338 பக்கம் 8 அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும், அடுத்து பாருங்க, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த போர்க்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். அந்த வசனத்தை கவனிங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம்
பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். அப்போ ஜெபம் தூப வர்க்கத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, தூப வர்க்கம். பரலோகத்தில் ஒரு தூப வர்க்கம் நெருப்பில் போடுவாங்கள, சாம்பிராணி போட்டால் புகையாக வரும்ல. தெய்வ வணக்கத்திற்கு நம்முடைய அருமையான பக்தி உள்ள நம்முடைய ஜனங்கள் அதை போட்டு அப்படியே புகை எழும்ப பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி நம்முடைய ஜெபம் தேவனுக்கு முன்பாக தூப வர்க்கமாக போகும். அதான் தூப வர்க்கம் என்பது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூப வர்க்கத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த தூப வர்க்கம் எப்படி செய்கிறது? இப்போ பாருங்கள், யாத்திராமம் 30ஆம் அதிகாரம் எடுங்க. பைபிளில் யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 34 36 வசனம் வரை. யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் யாத்திராமம் 30ஆம் அதிகாரம் எடுங்க. 34, 35, 36 வசனம் திருப்பங்க. பழைய ஏற்பாட்டில் 110வது பக்கம் எடுத்துட்டிங்களா? இப்போ ஆண்டவர் இந்த தூப வர்க்கத்தை செய்கிறதுக்கான ஒரு கைடன்ஸை மோசைக்கு தருகிறார். இப்படி தான் தூப வர்க்கம் செய்யணும், அது தேவனுக்கு முன்பாக எப்பவும் இருக்கணும் அப்படின்னு. நம்முடைய ஜெபந்தான் தூப வர்க்கம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் நிறைய பலிகள், சமாதான பலி, சர்வாங்க தகன பலி எல்லாம் சொல்லியிருக்குல்ல. அப்போ இப்போ அந்த பலி கிடையாது. இப்போ ஆடு மாட பலி செலுத்த தேவையில்லை. இயேசு சிலுவையிலே பலியாகிவிட்டார். அப்போ நம்முடைய அவயவங்களை பலியாக ஒப்பு கொடுப்பது, இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியத்திற்காக நிழலாட்டமாய் சொல்லப்பட்டு தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்கள். அதே மாதிரி தூப வர்க்கம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படும் தூப வர்க்கத்தெல்லாம் செய்து ஆண்டவருக்கு முன்னால் புகை காமிக்கணுமா? கிடையவே கிடையாது. நம்முடைய ஜெபந்தான் தூப வர்க்கமாக போகும். அதற்கு நிழலாட்டமாகத்தான் அதை பற்றி விளக்குவதற்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார், சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ யாத்திராமம் 30, 34 பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போளமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. அப்படிதான் தூப வர்க்கம் செய்யணும் ஆண்டு சொல்லி கொடுக்கிறார். அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உனக்கு சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவது. பார்த்தீங்களா, இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி அப்படிலாம் ஆண்டவர் சொல்லி தூப வர்க்கம் எப்படி செய்கிறதுன்னு இந்த பிளானை கொடுத்தது கர்த்தர். அப்போ 4 பொருளை எடுக்க சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்போளம், குங்கிலியம், அல்பான் பிசின், சுத்தமான சாம்பிராணி. இந்த 4 பொருளை வச்சு தான் இந்த தூப வர்க்கத்தை செய்யும்படி கர்த்தர் சொன்னார். 4 சேரும்போது தான் அதை நெருப்பில் போடும்போது அப்படி புகையாக எழும்பி தேவன் அதை நுகர்ந்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது ஜெபத்திற்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதைத்தான் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாய் தூப வர்க்கமாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை மனதில் கொள்ளணும். நாம் பூமியிலிருந்து ஜெபிச்சாலும் நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு தூப வர்க்கமாய் போகிறது. தேவன் அதை முகர்ந்து மகிழுகிறார், அந்த ஜெபத்தை கவனித்து கேட்கிறார், பதில் தருகிறார் என்பதை மனதில் கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி இந்த 4 பொருட்களை வைத்து ஆண்டவர் தூப வர்க்கத்தை செய்ய சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த ஜெபம் முழுமை அடைவதற்கு விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் 4 காரியம். இந்த 4 காரியமும் அந்த பொருளுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் ஆரம்ப நாட்களில் ரொம்ப குழம்பி இதுக்கு என்ன காரியம்னு பார்த்தபோது ஜெபம் என்ற ஒரு புஸ்தகம், அதாவது தி பெண்டிகாஸ்டல் மிஷன், அப்போ சிபிஎம் என்று சொல்லுவாங்க, தி பெண்டிகாஸ்டல் மிஷன், அங்கேருந்து ஒரு சகோதரர் எனக்கு கொடுத்தாங்க அநேக வருஷத்துக்கு முன்னால். நான் அதை வாசித்த போது இந்த 4 காரியமும் இந்த 4 தூப வர்க்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களின் விளக்கம், இந்த அல்பான் வெள்ளை போளம் எங்கிருந்து எடுக்கிறாங்க, குங்கிலியம்னா என்னது, அல்பான் பிசின்னா என்னது, சாம்பிராணின்னா என்னது, எங்கிருந்து எடுக்கிறாங்க, அதுக்கும் இந்த ஜெபம் விண்ணப்பம் வேண்டுதலுக்கு என்ன சம்பந்தம், ரொம்ப அழகாக அதில் தான் ஒப்பிட்டு எழுதி இருந்தாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போ அந்த புஸ்தகம் நீங்களும் சின்ன புஸ்தகம் தான், ஜெபத்தை பற்றி ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம், சிம்பிளாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு விளக்கம் மாத்திரம் இல்லை, என்னென்ன விதத்தில் ஜெபிக்கணும் என்பதெல்லாம் உள்ளது. நாங்கள் அதை தேடி அவங்களோட தொடர்பு கொண்ட அடையா இருக்குது. அந்த புஸ்தகம் இல்லை, நாங்கள் இது லாக்டவுன் முடிஞ்ச உடனே பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தருகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்த உடனே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அது சின்ன புஸ்தகம் தான், ரொம்ப அருமையான ஜெபத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் விளங்கி கொள்ளலாம். என்னென்ன விதத்தில் நம்ம ஜெபிக்கணும் என்பதெல்லாம் பிப்ளிக்கலாக இருக்கும். இந்த 4 காரியத்துக்கான விளக்கம் அதில் பார்க்க முடியும். சரியா? இப்போ நான் ப்ராக்டிக்கலாக இது நம்முடைய ஜெபத்தில் எப்படி பயன்படுத்துவது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த பொருட்கள் அதனுடைய முழு விவரங்களை
காரியங்களை அந்த புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து அறியணும். இதே காரியம்தான் இயேசுடைய ஜெபம், கர்த்தருடைய ஜெபம்னு சொல்கிறோம்ல, லார்ட்ஸ் ப்ரேயர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13 வரை பார்த்தா, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இயேசு சொல்லிக் கொடுத்தார்ல, கர்த்தருடைய ஜெபம், லார்ட்ஸ் ப்ரேயர். அதிலேயே இந்த 4 அம்சங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் எவ்வளவு அழகாக வேதத்தில் நம்ம காரியங்களை கற்று தந்திருக்கிறார்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த வசனம், கர்த்தருடைய ஜெபத்திலோட 4 அம்சங்கள், பழையற்பாட்டு காலத்தில் ஜெபம் என்கிறதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட தூப வர்க்கத்தில் 4 பொருட்கள், ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப அழகாக புரிந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். சரியா? இதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அப்போ ஜெபம் என்பது இந்த 4 அம்சங்கள் அமைந்தது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போ ஒரு டைமே ஜெபிக்க ஆரம்பித்தா 4 காரியத்துக்கு ஜெபிக்கணுமா அப்படின்னு நினைக்காதுங்க. இல்லை, நீங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் முதலாவது எப்போ ஜெபம் பண்ணினாலும் ஜெபத்தில் நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுவது ஸ்தோத்திரங்கள். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரங்கள் முதல்ல குறித்து கொள்ளுங்க. நம்பர் 1 ஸ்தோத்திரங்கள், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைசிங். ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலையும் தேவனை துதிக்கணும், ஜெபத்தினுடைய முடிவிலையும் தேவனை துதிக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாம் எப்பொழுது ஜெபித்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுது. இல்லை, நீங்கள் இப்போ வாசிருக்கீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4:6 பாருங்கள், 273வது பக்கம் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஜெபத்தை பெற்ற ஒரு அருமையான காரியம். எதை குறித்து கவலைப்படாதங்க. உங்களுக்கு கவலை உண்டாக்குற ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? இதில் வந்துட்டா விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், இதில் 4 காரியம் வருதா? பிலிப்பியர் 4:6 பாருங்கள், 4 வருது. அப்போ பாருங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஸ்தோத்திரம், ஜபம், விண்ணப்பம், வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? இந்த 4 அம்சங்கள். அதுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஈஸியாக புரிந்து கொண்டால் அவங்களுடைய ஜெப நேரம் இனிமையாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் டீப்பெல்லாம் கிடையாது, சாதாரணமாக அறிந்து கொள்ளலாம். முதலாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்தோத்திரம் பண்ணுவது. இங்கே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போது ஜெபத்தில் முதலாவது பகுதி ஸ்தோத்திரம், முடிவு பகுதி ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் முதலாவது அவரை துதிக்கும் போது தான் அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். அப்போ தான் நீங்கள் கருத்தாக ஜெபிக்கலாம், விண்ணப்பம் பண்ணலாம், நீங்கள் மன்றாடலாம். எதுனாலும் முதல்ல ஸ்தோத்திரம். எப்பொழுது நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்கள் எங்கள் ஜெபத்தை கவனிச்சிங்கன்னா, நம்ம ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் முதல் பாயிண்டே ஸ்தோத்திர ஜெபம் வைப்போம். நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. எல்லா நாட்களுமே ஸ்தோத்திரம் ஜெபந்தான் முதல்ல வைப்போம். முதல்ல தேவனை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பாருங்கள், இப்போது யோவான் 11ஆம் அதிகாரம் 41 வசனம் எடுங்க. இயேசு ஜெபித்த ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கு. யோவான் 11ஆம் அதிகாரம், லாசரு கல்லறை முன்பாக நின்று இயேசு ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, ஜெபத்தில் கவனிங்க, எப்போவுமே பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். இதான், அதாவது முதிர்ச்சி அடைந்த தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். எப்பொழுது நீங்கள் ஜெபிச்சாலும் உங்கள் கண் முன்னால் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தர், அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறீங்க. ஜெபத்தில் திருத்துவ தேவன் இணைந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதுங்க. அப்போ இயேசுகிட்ட ஜெபிக்கூடாதா? ஜெபிக்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அதுவும் இயேசு சொல்லி, இயேசுவே. அது குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வர்றீங்கன்னா எல்லாத்தையும் இயேசுகிட்ட கேளுங்க. அப்படி தான் நம்ம கைட் பண்ண முடியும், ஜெபிக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனசில் எப்பவுமே இருக்கணும், பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது. இயேசு பாருங்கள், தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே என்று ஜெபிக்கிறார். பரமண்டல ஜெபத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்போ நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்ல, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது ஸ்தோத்தரிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி தான் அடுத்தது மற்ற காரியத்துக்கு ஜெபிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அதனால் இயேசுவும் அப்படி தான் கற்றுக் கொடுத்தார்.
நீங்கள் பரமண்டல ஜெபம் லார்ட்ஸ் பிரேயரில் பாருங்கள், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலங்களில் இருக்கிறவங்க பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அது அவரை துதிப்பார். முதலாவது ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஜெபத்தின் முடிவில் இயேசு என்ன சொல்கிறாரு? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கு உம்முடையவைகளே. ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஸ்தோத்திரம், துதி, முடிவிலையும் ஸ்தோத்திரம், இயேசு கற்பித்த ஜெபத்தில். அதே மாதிரி நாம் எப்போ ஜெபித்தாலும் முதலாவது ஸ்தோத்திரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அப்போ என்ன துதிப்பது? நல்லா கவனிங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், அதுக்கு தானே ஜெபிக்கிறோம். அப்புறம் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாமே நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம்ல. எந்த காரியத்துக்கு ஜெபிச்சாலும், உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைகள், உங்கள் ஸ்கூலில் படிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவரே இயேசப்பா எனக்கு கொடுத்த நல்ல ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த நல்ல டீச்சர்ஸுக்காக, மிஸ்ஸுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த நல்ல பிரின்சிபாலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அப்படி ஆண்டவரை துதிக்கணும். எனக்கு படிக்கிறதுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அந்த ஸ்கூலில் படிக்கிறதற்காக, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அதுக்காக நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், டீச்சருக்காக ஜெபிக்கிறேன், பிரின்சிபாலுக்காக ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிப்பார். விளங்குதா? அதே மாதிரி காலேஜில் படிக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த காலேஜுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இந்த கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர் எல்லாருக்காக ஸ்தோத்திரம், என் கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்தோத்திரம், என்னை நேசிக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பிறகு அவங்க ரட்சிக்கப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறியணும்னு நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஊருக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எங்கள் கிராமத்திற்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய 4 மாடி கிராமத்துக்காக ஸ்தோத்திரம், எங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம், என்னை நேசிக்கிற இவ்வளோ மக்களை இந்த ஊரில் தந்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம், இந்த ஊரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்திட்டு வரீங்க ஸ்தோத்திரம். ஊருக்காக, உங்கள் தெருவுக்காக எப்போ ஜெபிச்சாலும் முதலாவது ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கணும். முதல்ல சில நம்முடைய நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மாத்திரம் அல்ல, என் ஜெபத்தை நீங்கள் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம், இப்போ நான் ஜெபிக்கிறதை கவனித்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது அவரை துதிப்பார். சரியா? எப்பவுமே நீங்கள் எப்போ ஜெபிச்சாலும் அந்த ஸ்தோத்திரத்தோடு அவங்களுடைய ஜெபத்தை துவங்கணும். சரியா? இப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா, காலையில் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரவில் நல்ல நித்திரை இளைப்பாறுதலை எனக்கு ஓய்வை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். முந்தின நாள் நடந்தெல்லாம் நினச்சி பார்த்து நன்றி சொல்லுவேன். நேற்று தினத்தில் இந்த காரியத்தெல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்க, இதெல்லாம் உமக்காக செய்ய கிருபை கொடுத்தீங்க, இந்த செய்தியை நான் பதிவு பண்ண உதவி செய்தீங்க, இந்த கூட்டத்தை நடத்த கிருபை கொடுத்தீங்க, இவங்களெல்லாம் சந்தித்து ஜெபிக்க உதவி, ஒவ்வொன்றும் நினைக்கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அந்த முந்தின நாள் யார் யாரை நான் சந்தித்தேன், யார் யாருக்காக ஜெபித்தேன், யாரோடு பேசினேன், என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க, என்ன ஊழியம் செய்தேன், ஒன்றுக்கும் காலையில் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதெல்லாம் கிருபை கொடுத்தீங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு தகப்பனாக இருக்கிறீங்க, தாயாக இருக்கிறீங்க, ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, என் ஜெபத்தை கேட்குறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்தீங்களே ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகித்தீங்களே ஸ்தோத்திரம், அப்படியே இந்த ஊழியத்தில் என்னை வச்சிருக்கிறீங்களே அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், அன்புக்காய் ஸ்தோத்திரம், அப்படி துதிக்க 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 அப்படி பிரசன்ன நம்மை நிரப்பும், அவருடைய அன்பு நம்மை நிரப்பும், அவர் மேலே ஒரு அளவில்லாத அன்பு உண்டாகும், விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். அதனால் தனி ஜெபத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் துதிக்கலாம். ஆனால் குழுவாக ஜெபிக்கும் போது ஒரு சிறு சுருக்கமாக நீங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து காரியங்களுக்காக ஜெபிக்கணும். எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிச்சாலும் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். அதுதான் முதல்ல ஸ்தோத்திரங்கள். விளங்குதான்? எதுக்கு ஸ்தோத்திரம்? முடிவில் என் ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபித்தாலும் கடைசி ஒரு 5 நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே இவ்வளவு நேரம் என்னை ஜெபிக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்க வச்சிங்க அதற்காக நன்றி, என் ஜெபத்தை கேட்டீங்க ஸ்தோத்திரம், பதில் தந்துட்டீங்க ஸ்தோத்திரம், நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிறேன். நீங்கள் அப்படி துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். முடிவில் நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டதை விசுவாசத்தை அறிக்கையிடுகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவது ஸ்தோத்திரத்தில் தெரியும். சரியா? அப்போ ஆரம்பிக்கும் போதும் ஆண்டவரை துதிக்கணும், முடிக்கும் போதும் ஜெபத்தில் ஆண்டவரை துதிக்கணும். அந்த ஜெபம் கருத்துள்ளதாக இருக்கும். அதனால தான் இந்த 4 காரியங்களை ஒன்று ஸ்தோத்திரம். எந்த
காரியத்திற்கும் ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல அரசாங்கத்துக்கு ஸ்தோத்திரம், நல்ல பிரதமருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல முதல்வருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல தேசத்தில் எனக்கு வச்சிருக்கிறீங்க, நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்திரம், எங்களுடைய இந்திய மக்களுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் தேசத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்தோத்திரம், தேசத்தின் மூலமாய் பெற்ற நன்மைகளுக்காய் துதித்து தான் என் தேசம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் அடையணும், ஜெபிக்கணும். உங்கள் சபைக்காய் ஜெபிக்கும் ஒரு ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல சபைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல போதகருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல பிஷப்புக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு சபையில் கொடுத்த நல்ல ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம், சபை ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். முதல்ல துதிக்கணும், ஆண்டவர் அந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் எங்கள் சபையில் எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், இந்த தீங்குகள் மாறணும், அந்த மாதிரி ஜெபிக்கணும். எடுத்த உடனே போய் டக்கு டக்குன்னு ஆண்டவர் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை பாருங்கள், அதை பாருங்கள் அப்படி ஜெபிக்கக்கூடாது. முதல்ல அவரை துதிக்கணும். அவர் துதிகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவார். நம்முடைய துதியும் ஆண்டவருக்கு முன்னால் போய் நெருக்கும். அதனால் ஆண்டவர் அதிகமாக துதிக்கணும். ஒரு வேடிக்கையாக ஒரு காரியம் சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மையோ நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னதை கேட்டேன். ஆண்டவர் தூதர்களை அனுப்பினாராம். ஜனங்கள் ஜெபிக்கிறத நீ கொண்டு வா, ஜெப விண்ணப்பத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூதனை அனுப்பினாராம். விண்ணன் ஸ்தோத்திரம், எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, நன்றியோடு அதை கொண்டு வா, நீ போய் அதெல்லாம் சேகரித்து கொண்டு வான்னு அனுப்பினாராம். பூமிக்கு அனுப்புனா மக்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் ஒரு தேவதூதன் சேகரிக்கிறான். மோகன்லாஸ் என்னென்ன ஜெபிக்கிறாரு, இவர் என்ன ஜெபிக்கிறாங்க, எஸ்தர் எவ்வளோ ஜெபிக்கிறாங்க, ஜெப குறிப்பெல்லாம் சேகராங்க. ஒரு நாளில் ஜெபிச்சதை சேர்த்தா அது மலை மாதிரி பெருசாக இருக்குது. தேவதூதன் அந்த ஜெப குறிப்பெல்லாம் பரலோகத்தில் கொண்டு போய் இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ காரியத்தை, வீடு வேணும், வேலை வேணும், ஞானம் வேணும், படிப்பு வேணும், சுகம் வேணும், எனக்கு ஊழியத்துக்கு காரு வேணும், எனக்கு ஊழியத்துக்கு சர்ச்சு வேணும், இடம் வேணும், நிறைய ஜெபிச்சிருக்கிறாங்க. விதவிதமான ஜெபம் கொண்டு போய் சுமக்க முடியாமல் ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு போனானா. ஆண்டவர் கேட்டார், என்னதுன்னா ஜனங்கள் ஜெபித்த ஜெபந்தான், இவ்வளோ ஜெப குறிப்பு, இவ்வளோ ஜெபிச்சிருக்கான், அதை வை அப்படின்னா பெரிய கொண்டு வந்தான். அடுத்த தூதன் வந்தான், நீ எங்கே நான் துதி ஸ்தோத்திரம் பண்ணுறது, உமக்கு நன்றி சொன்னதெல்லாம் சேகரிச்சுட்டு வர சொன்னீங்களா வந்தேன் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் கொண்டு போனான். என்ன இவ்வளோ தானா? இவ்வளோ தான் உங்களுக்கு நன்றி சொன்னாங்க, ஜெப குறிப்பு இவ்வளோ இருக்குது, ஆனால் நன்றி சொன்னது ஸ்தோத்திரம் சொன்னது இவ்வளோ தானா? இவ்வளோ தான் பாருங்கள். அவன் ஈஸியாக சமந்துக்கிட்டு வந்துட்டான். அப்போ பரலோகத்து போகும்போது நம்முடைய துதியும் ஜெபமும் ஒன்றா இருக்கணும். அது மாதிரி நீங்கள் நல்லா துதி, எதை செஞ்சாலும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும், துதியோடு ஜெபிக்கணும். சரியா? பரலோகத்துக்கு அப்படி துதி போகும்போது அப்படி உள்ள மகளும் நம்முடைய ஸ்தோத்திரத்தை பலிகளாக ஏற்றுக்கொள்கிறாராம். பலி பைபிளில் பார்க்குறல பலிகள் அப்படின்னு. இன்னுமே அந்த இரத்த பலிகள் அவசியம் இல்லை, நம்முடைய ஸ்தோத்திரமே அவருக்கு பலி தான். நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்பது ஜீவ பலி அப்படிலாம் இருக்குது. அதனால் துதிப்பது ஒரு பலி, ஸ்தோத்திரத்தை அவர் பலியாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ எப்பவும் நீங்கள் அதிகமாக துதிக்கணும். காலையில் எழும்பி துதி பாடல் பாடலாம். இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். அந்த பாட்டு பாடினாலே ஒரு தேவ பிரசன்னை வரும். ஃபாதர் பாடியிருக்கிறாங்களே, ஒவ்வொரு நாமத்தை சொல்லி துதிப்பது. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஷாሎም துதிக்கிறேன். ஆண்டவரை துதித்து பாடும்போது அவருடைய உள்ள மகிழும். அவருடைய உள்ள மகிழும் போது நம்முடைய உள்ள மகிழும். என் பிள்ளைங்க எவ்வளோ நன்றியோடு இருக்கிறாங்க, நான் சின்ன சின்ன காரியம் செய்தால் கூட என்னை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, அப்போ நன்றியோடு இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் நினைக்கும் போது மகிழுவார். அதனால் எப்பவும் முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஜெபங்கள், ப்ரேயர். முதல்ல ஸ்தோத்திரம், ஆரம்பத்திலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபத்தின் முடிவிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எந்த காரியத்துக்கு ஜெபிச்சாலும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்தது ஜெபம். அந்த வசனம் சொல்லுது ஜெபங்கள், ப்ரேயர். ஜெபனா ப்ரேயர். ஜெபம்னாலே அது ஒரு போராட்டம் தான், கடினமானது. யாக்கோபு 5:17 வாசிக்கும்போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எவ்வளோ போராடி இருப்பார்ல. போராட்டம். ஜெபம்னால ஒரு ஹார்டானது, ஒரு போராட்டம் தான். அதனால தான் பாருங்கள், அதாவது கர்த்தரிடத்தில் பலவந்தமாய் போராடி பெற்றுக்கொள்வார். அதான் ஜெபம். கர்த்தரிடத்தில் பலவந்தமாய் போராடி பெற்றுக்கொள்வார். ஸ்தோத்திரம் பண்ணுறது அவருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவார். அப்போ விண்ணப்பம், வேண்டுதல், அது ரெண்டு, அது டிஃப்ரெண்ட். அது வேண்டுதல் என்பது இன்டர்செஷன், பரிந்து பேசுவது. விண்ணப்பம் என்பது லகுவா ஜெபிப்பார், விட்டு கட்டாயப்படுத்துவது அல்ல. சித்தமான எனக்கு தாங்க அப்படி ஜெபிக்கிறல்ல, அதை விளக்கம் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஜெபம் என்று சொல்லுவது ஒரு போராட்டம், அது ஒரு கடினம். அதனால தான் ரோமர் 15:32 பவுல் சொல்றார், நான் ஜெபத்தில் போராடுகிறதை போல நீங்களும் என்னோடு சேர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்கிறார். நான் ஜெபத்தில் போராடுகிறதை போல நீங்களும் போராடணும். அதாவது பிள்ளைகள் ஒரு தகப்பனிடத்தில் கேட்குற மாதிரி உரிமையோடும் அதிகாரத்தோடும் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம். பிள்ளைகள் அப்பாட்ட வேணுங்க, அப்பா அப்பா கொஞ்சம் இறங்க காட்டுங்கப்பா, எனக்கு ஒரு பென் வாங்கி கொடுங்கப்பா, நான் எக்ஸாம் எழுதுனேன். அப்படி கேட்குமா பிள்ளைங்க? டேடி எனக்கு பென் வேணும், ஒன்று இன்றைக்கி வாங்கிட்டு வாங்க சாயங்காலம் வரும்போது.
உரிமையாக கேட்கும், அதிகாரத்தோட கேட்கும். என்ன நீ அதிகாரம் பண்ணுற அப்படின்னு அப்பா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நான் அதிகாரம் பண்ணாமல் உங்களை யார் அதிகாரம் பண்ணுவா? நான் உங்களுடைய பிள்ளை இல்லை. அதான் அது மாதிரி ஜெபிப்பது. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை வந்து கேட்குறேன், எனக்கு இது வேணும், இது தாங்க, இதை செய்யுங்க. தேவ சித்தை அறியும் போது தான் நீங்கள் உரிமையோடு அதிகாரத்தோடு ஜெபிக்க முடியும். அதை குறித்த தெளிவு நமக்கு வேணும். அப்போது ஆண்டவரிடத்தில் அதிகாரத்தோட உரிமையோடு கேட்பது, போராடி பெற்றுக்கொள்வது ஜெபம். சரியா? அதை பற்றி நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எப்படி எலியா ஜெபம் பண்ணார், யாக்கோபு போராடுறால ஆசீர்வதித்தால் ஒளிய போக விட மாட்டேன், இந்த மாதிரி காரியங்கள். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும். ஒரு ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது, ஒரு அரசாங்கத்துக்கு ஜெபிக்கும் போது, எழுப்புதலுக்கு ஜெபிக்கும் போது போராட்ட ஜெபம் ரொம்ப அவசியம். அந்த போராட்டத்தில் உரிமையோடு கேட்டு போராடி பெற்றுக்கொள்வது ஒன்று, இன்னொன்று எதிராளியாகிய சாத்தானோடு போராடி தடைகளை உடைத்தெறிவது, அது ஒன்று. இந்த ரெண்டுமே இருக்கிறது. அதனால் நாளைக்கு இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிற ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றும்படி ஜெபிக்க போகிறேன். சரி, அவங்க மேலே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். அந்த மாதிரி வைராக்கியமாக ஜெபிக்கணும். வைராக்கியமாக ஜெபிப்பது சில அனுபவங்கள் பைபிளில் இருந்தும் சில அனுபவங்கள்லேருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். அதனால் நீங்கள் ஜெபத்தை சரியாக அறிஞ்சிக்கிட்டுன்னு வைங்க, நீங்கள் சாதிச்சிருவீங்க. உங்களுடைய முழங்காலில் சாதிச்சிருவீங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தே தீருவார். அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறது. அதுக்கு நீங்கள் இந்த வசனங்களை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் உள்ளது, எபேசியர் 6:18, பிலிப்பியர் 4:6. இந்த வசனத்தெல்லாம் சொல்லியிருக்கல, ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். அதை கொஞ்சம் யோசிங்க, அதை குறித்து சிந்திங்க. பரமண்டல ஜெபம், லார்ட்ஸ் பிரேயரில் 4 பகுதி இருக்குது. என்னது நீங்களே வாசித்து கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்தோத்திரம் இருக்குது, ஜெபம் இருக்குது, அதாவது விண்ணப்பம் இருக்குது, வேண்டுதல், அது என்னவாக இருக்கும் நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் வாசிங்க, தியானிங்க, வசனத்தை கொஞ்சம் தியானிங்க. அப்போ நம்முடைய ஜெபத்தில் இதெல்லாம் ஜெபத்தில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியல. நீங்கள் துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, விண்ணப்பம் பண்ணுறீங்க, வேண்டுதல் பண்ணுறீங்க, ஆனால் இதுதான் அதுன்னு உங்களுக்கு தெரியல. அவ்வளோதான். நான் விளக்கி சொல்லிவிட்டு அவங்களுக்கு விளங்கிறோம். நீங்கள் அப்படி தான் ஜெபிக்கிறீங்க. 4 விதமான ஜெபம் உங்களுடைய ஜெபத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 4 விதமான காரியமும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு இதுன்னு வித்தியாசப்படுத்த தெரியல. அவ்வளோதான். அதை வசனத்திலேருந்து அறிந்து கொண்டால் நீங்கள் ரொம்ப கிளியர் ஆகிருவீங்க, ஜெபத்தில் ஸ்ட்ராங் ஆகிருவீங்க. சரியா? சில காரியத்தை சொல்லுவாங்க, துதிங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. சிலதுக்கு போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிலருக்கு சொல்லுவீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. சிலதுக்கு இல்லை வேண்டுதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறிடும். சரியா? இதை பற்றி நீங்களே குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃபேமிலியாக உட்காந்து துதினா என்ன, ஜெபம்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன, ஆங்கிலத்தில் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்ஸ், அது மாதிரி நீங்கள் யோசித்து தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். சரியா? இப்போ நம்ம துதித்து முடிக்க போகிறோம். அதனால் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். நம் ஜெபத்தை கேட்டார், சாட்சி மூலமாக மகிமைப்பட்டார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இப்போ வசனத்தை கொண்டு பேசினார். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தகப்பனே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை எழுப்பினீங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த காலத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டே வருகிறீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கும் நீங்கள் பதில் தரப்போறீங்க, காணப்போகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தினுடைய 4 வித்தியாசமான அம்சங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், விளங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் ஜெபித்து முடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.